தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இருக்கிறதுலே உலகமாக உருட்டுதுன்னா வலிக்கு தைலம் தடவுறது. என்னங்க வலிக்கு தைலம் தடவக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். வலிக்கு தைலம் தடவக்கூடாதுங்க, ஏன்னா அது பின்னாடி பிரச்சனை உண்டாக்கும். அப்போ எப்படி எதுக்கு வலிக்கு தைலம் தடவுனா உங்களுக்கு வலி குறையுதுன்னா அது இருகோடுகள் கான்செப்ட் தான். சின்ன கோடான வலிக்கு பக்கத்தில் பெரிய கோடான தைலத்தை தடவும் போது அந்த எரிச்சல் உண்டாக்கி இந்த வலின்றது கம்மியாயிருது. ஆனால் அது டெம்பரரி தான். 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வலி திருப்பி நீங்கள் தைலத்தை தருவீங்க. இப்படியே தான் ஓடிட்டு இருக்குமே தவிர இந்த வலியான காரணத்தை நீங்கள் சால்வ் பண்ணவே இல்லை. அதுக்கு கரெக்டான முறை என்னன்னா, நீங்கள் வைத்தியர் பார்த்து ஏன் இந்த வலி வந்தது, அதுக்குள்ள வைத்திய முறைகள் பண்ணி அதுக்கு தேவையான பயிற்சிகளை பண்ணி நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுதான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஏன் சார் நான் தைலம் தடவைனா அது வலி போவாதா? வலி போகும், கூட சேர்ந்து உங்க தோலோட தொடு உணர்வு சென்சேஷனும் போயிடும். கோமதி வலிக்குதா? கோமதி உங்களதான். ஆமா, ஏன்னா எல்லா தைலங்கள்லயும் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது மித்தைல் சாலிசிலேட் அண்ட் கேப்சிகம். பச்சை மிளகாங்க அதுதாங்க யூஸ் பண்றாங்க. அந்த பச்சை மிளகா நீங்க நச்சு தேய்ச்சாலே எரிச்சல்ல உங்களுக்கு வலியே தெரியாது. இதுதான் காமன் பிரச்சனையா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் தைலத்தை அவாய்ட் பண்ண பாருங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கும் வலியோட இருப்பாங்க, ஆனா தைலம் தடவி காலங்காலமா தடவிட்டு இருப்பாங்க. தைல டப்பா தான் தீருமே தவிர வலி தீராது. யாராவது தைலம் தேய்க்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்க இதுல இருந்து வெளியே வரட்டும். நன்றி.